Hi students, I am Dilip Babu, Semester Max class 12th, exercise 11.5. For 11.5 இருக்கக்கூடிய question number 7 பார்க்கிறோம். The mean and standard deviation of the binomial variate x respectively 6 and 2. Mean ஓட value 6, standard deviation ஓட value 2. அப்படின்னா find the probability mass functions and p of x equal to 3. தேர்டு p of x greater than or equal to 2. இந்த மூணுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். கிவன் மீனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீன் ஈக்குவல் டு மீனோட வேல்யூ 6. அப்போ 6 போட்டாச்சு. மீன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். NP ஈக்குவல் டு 6. ரைட்டுங்களா? சரி, இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். செகண்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் standard deviation உடைய value equal to 2. standard deviation அப்படினாலும் நமக்கு தெரியும் வேல்யூ ஃபார்முலா. ஸோ வேரியன்ஸுக்கு நம்ம ரூட் போட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் NPQ. சரிங்களா? செகண்டு நம்ம இந்த ரூட்டு கேன்சல் பண்ணோம், ஸ்கொயரிங் அண்ட் போத் சைஸ் பண்ணலாம். அப்போ NPQ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி வச்சுக்கலாம். செகண்டு ஈக்குவேஷன் 1 இருக்கக்கூடிய வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். 1 in 2 NP இது இருக்குது பார்த்தீங்களா? NP அதனுடைய வேல்யூ 6 இருக்குது. ஸோ அதனால் இந்த NP இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம 6 வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ 6 இன்ட்டு Q ஈக்குவல் டு 4. இப்போ Q மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இப்போது 6 மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஆர்ஜி சைடு டிவைட் ஆகிட்டு போகுது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ Q ஈக்குவல் டு 2/3. இப்போ நமக்கு Qவோட வேல்யூ தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ Qவோட வேல்யூ தெரியும் அப்படின்னா Pயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். P ஈக்குவல் டு 1 மைனஸ் Q. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் 2 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 1/3. ஸோ இது பியோட வேல்யூ. ஓகேங்களா? பியோட வேல்யூ தெரியும். பியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P ஈக்குவல் டு 1/3 சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது NP ஈக்குவல் டு 6. அப்போது n பியோட வேல்யூ 1/3 ஈக்குவல் டு 6. இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ n ஈக்குவல் டு 18. என்னோட வேல்யூ 18 தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? என்னோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், கியூவோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் x ஈக்குவல் டு NCX P பவர் X Q பவர் n மைனஸ் எக்ஸ். ஸோ இது நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் தெரியும். இப்போது எக்ஸு தெரியாது, எத்தனை டைம்ஸ் பண்ணுறாங்க. இங்கே 18ன்றது என்னோட வேல்யூ. ஸோ அப்போது P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 18CX. சின்றது காம்பினேஷன் பார்த்து பியோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் எக்ஸ், கியூவோட வேல்யூ 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் எக்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். செகண்டு இதில் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கண்டுபிடிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 தான் எக்ஸ். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இல்லையா, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P ஆஃப் X ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 18. இப்போ இங்கே எக்ஸனோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 1/3, எக்ஸனோட வேல்யூ 3, 2/3, 18 மைனஸ் 3. ஸோ இப்போ ஈக்குவல் டு 18C3. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். 18C3 1/3 ஹோல் பவர் 3. செகண்டு இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 2/3 ஹோல் பவர் 15. சரிங்களா? ஸோ இது சப்டிவிஷன் நம்பர் 2 உடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3 பாருங்கள். அதிலே கொடுத்துருக்காங்க P ஆஃப் கேபிட்டல் X less than or greater than or equal to 2.
ஸோ அப்படின்னா இந்த 2 விட இந்த வேல்யூ என்ன இருக்கணும், பிக்காக இருக்கணும், இல்லை 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2 விட கம்மியாக இருக்கணும், செகண்டு 2 எபோவ் போகக்கூடாது. அப்போது 1 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 2 விட கம்மினா இதெல்லாம் வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். ஸோ அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அந்த வேல்யூலேயே நம்ம போக முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ், இங்கே இந்த ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸனோட வேல்யூ 0. அப்போ என்ன சொல்லணும், 18C0, பியோட வேல்யூ 1/3 0, கியூவோட வேல்யூ 2/3, 18 மைனஸ் 0 ப்ளஸ் அடுத்தது எக்ஸனோட வேல்யூ 1 இந்த கொஷனுக்கு. அப்போது 18C1, அதுக்கு அடுத்தது 1/3 பியோட வேல்யூ ஹோல் பவர் 1, 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் 1 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் n காம்பினேஷன் ஆஃப் 0, அதனோட ஆன்சர் 1ன்றதுனால நம்ம இங்கே எழுதிக்கிறேன், nc0 ஈக்குவல் டு 1. நமக்கு இந்த வேல்யூ தெரியும் இல்லையா, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து nc1 அப்படின்னா வெறும் n. இப்போ இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா அது. ஸோ அதுக்கு அடுத்தது 18C0னா 1, 1/3 ஹோல் பவர் 0, அதனோட ஆன்சர் 1. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், 2/3 ஹோல் பவர் 18 ப்ளஸ் 18C1, அதனோட ஆன்சர் 18 இன்ட்டு 1/3 இன்ட்டு 2/3 ஹோல் பவர் 17 க்ளோஸ் ப்ராக்கெட். செகண்டரி இதிலேருந்து காமன் பார்ட் எடுக்க முடியும் பாருங்கள், 2/3 18, 2/3 17. அப்போ 2/3 17ன்ற வார்த்தை காமன் எடுக்கலாம், மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 2/3 ஹோல் பவர் 17 காமன் எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸிங் 1 டைம்ஸ் இருக்கும், 2/3 ப்ளஸ், ஸோ இங்கே 18/3 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது 2/3 ப்ளஸ் 6 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 டினாமினேட்டர் சேம் வந்துடும். அப்போது 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17, 2 ப்ளஸ் 18 ஹோல் டிவைட் பை 3. ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 இன்ட்டு 20 டிவைட் பை 3. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.